ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கோதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். ஷபா நியூஸ் தமிழுக்காக பிறைமதி. அல் அமீன் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் ஈரோடு மாவட்டத்தில் 1,00,000 மரக்கன்றுகளை நடும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. ஈரோடு அல் அமீன் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் ஈரோடு பெரிய அக்ரஹாரம் பகுதியில் மரக்கன்றுகளை நடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அல் அமீன் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அப்துல்லா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அல் அமீன் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் ஜுபைர், அல் அமீன் சங்கத்தின் தலைவர் பாரத் பிரஸ் ஷாகுல் ஹமீத், ஹசரத் ஹபீப் முகமது, அக்ரஹாரம் பகுதி முன்னாள் தலைவர் பேக்சேட், அல் அமீன் பள்ளியின் தாளாளர் ஆடிட்டர் அயூப், அல் அமீன் சங்கத்தின் செயலாளர் இப்ராஹிம் சாஜித், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகள், SDPI கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தாவூதியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர்கள், மாணவர்கள், உலமாக்கள், அல் அமீன் பள்ளியின் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் பொதுமக்கள் மத்தியில் மரங்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியவாறு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் அல் அமீன் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் மரக்கன்றுகள் வழங்கியும் ஈரோடு பவானி பிரதான சாலையின் இரு புறங்களிலும் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டனர். இந்த விழாவின் சிறப்பு குறித்து அல் அமீன் முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அப்துல்லா மற்றும் ஷாகுல் ஹமீத் ஷபா நியூஸ் தமிழுக்கு பேட்டி அளித்தனர். இறைவனுக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல் அமீன் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் 1,00,000 மரக்கன்றுகள் நடணும்னு முடிவு செஞ்சுருக்கோம். அதில் முதல் கட்டமாக இந்த அகராரம் பகுதியை தேர்ந்தெடுத்திருக்கோம். இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 500 கன்றுகள், 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நாங்கள் நடுவதற்கு திட்டமிட்டுள்ளோம். மரம் வளர்ப்போம், இயற்கை வளம் காப்போம் என்ற தாரக மந்திரத்துடன் இன்று ஈரோட்டில் அல் அமீன் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக மரம் நடும் விழா சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய இலக்கு சுமார் 1,00,000 மரக்கன்றுகளை ஈரோடு மாவட்டம் முழுக்க நட வேண்டும் என்ற நல்ல ஒரு ஆர்வத்துடன் இந்த செயலை ஆரம்பித்துள்ளோம். இன்று ஈரோடின் பிரதான சாலையான அக்ரஹாரத்தில் முக்கிய நகரம், அதாவது ஈரோடு அக்ரஹாரம் வியாபாரத்திற்கும் தோல் வியாபாரத்திற்கும் மிக முக்கியமாக நகராக விளங்க கொண்டிருக்கின்றது. இந்த தெருவில், இந்த ஏரியாவில் முதல் கட்டமாக இன்று சுமார் 100 மரக்கன்றுகளை நடுவதற்கான பணியை ஆரம்பித்துள்ளோம். கூடிய விரைவில் ஒரு மாதத்திற்குள் அல்லது ஒரு 6 மாதத்திற்குள்ளாவது சுமார் 1,00,000 மரக்கன்றுகளை ஈரோடு மாவட்டம் முழுக்க நடுவதற்கான பணியை ஆரம்பித்துள்ளோம். பசுமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் ஈரோடு மாவட்டமானது சத்தியமங்கலை சுற்றியுள்ள வனப்பகுதியில் நிறைந்த ஊராக இருப்பதனால் இப்போதைய காலகட்டத்தில் வெப்பநிலை ஈரோட்டில் மிகவும் அதிகமாக ஆகிவிட்டதன் காரணத்தினாலும் வெப்பநிலை குறைப்பதன் நோக்கத்தை கொண்டும் இதனை அனைத்து தமிழகம் எங்கும் அனைத்து ஊர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான நகரமாக ஈரோடை மாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அல் அமீன் முன்னாள் மாணவர் சங்கம் இந்த ஒரு பசுமை திட்டத்தை எடுத்துள்ளோம். இதற்கு அனைத்து சமூக நல்லிணக்கமும் கைகோர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தங்கள் வீடிலோ தங்கள் தெருவுகளிலோ யாருக்கேனும் மரக்கன்றுகள் வேண்டும் என்று நீங்கள் தேவைப்பட்டால் எங்களுடைய சமூக வலைத்தளங்களில் அல் அமீன் முன்னாள் மாணவர் சங்கத்தின் இலவச நம்பரை பதிந்துள்ளோம். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் மரத்தையும் கொடுத்து நாங்களே நட்டு கொடுத்து அதற்கான பாதுகாப்பையும் நாங்களே உறுதி செய்கின்றோம். ஆகவே வேண்டும் என்பவர்கள் எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளவும். எங்களுடன் சேர்ந்து இயற்கையை பாதுகாப்ப கைகோப்பதற்கு அனைவரையும் அழைக்கின்றோம். அனைத்து சமூக ஒற்றுமையுடன் அனைவரும் கலந்து இதை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மரம் வளர்ப்போம், இயற்கை வளம் காப்போம். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.